இது ஒரு 2 வீக்ஸ் பேக் எடுத்த வீடியோ. அன்றைக்கி ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்குறோம். ஸோ அன்றைக்கி ஈவினிங் கட்லெட் ரெடி பண்ணியிருந்தேன். கட்லெட் ரெடி பண்ணுற ஐடியாவே கிடையாது. டீ டைம் அப்போவே டின்னருக்கு எதாவது ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு சோயா சங்க் வாங்கிட்டு வந்த பேக்கெட்ஸ் அப்போ தான் ஓப்பன் பண்ணி பாட்டிலில் ரீஃபில் பண்ணது போக மீதி இந்த பேக்கெட்ஸை அப்படியே வந்துட்டு பாயில் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் நிறைய இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ சப்பாத்திக்கு சோயா சங்க் கிரேவி, இது இல்லாமல் தோசையும் ஊற்றணும். அதுக்கு வந்து சட்னியும் ரெடி பண்ணிட்டேன், கொத்தமல்லி சட்னி. ஸோ எல்லாமே கொஞ்சம் நிறைய இருக்க மாதிரி தோணுனதால் கொஞ்சம் சோயா சங்க் எடுத்து கட்லெட் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அது கூடவே கொஞ்சம் ஆனியன், ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் ப்ராப்பராக கட்லெட் ப்ரொசீஜர் படி போகலை. என்னென்ன இருந்துச்சோ அவைலபிள் இருந்துச்சோ அதெல்லாமே போட்டு கட்லெட்க்கு கொஞ்சம் மாவு தேய்ச்சி வச்சுட்டேன். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க சாப்பர் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். சோயா சங்க் எல்லாமே நல்லா வாட்டர் ட்ரை பண்ணிவிட்டு நல்லா சாப் பண்ணிக்கிட்டேன். இது கூடவே ஒரு ஆனியனும் கட் பண்ணி ரொம்ப குட்டி குட்டியாக வர மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது கூடவே கொஞ்சமாக கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர், ரெட் சில்லி பவுடர், மஞ்சள் தூள், கொஞ்சமாக வந்துட்டு பெப்பரும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக சால்ட், பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ரொம்ப டீப் ஃப்ரை மாதிரி போகாமல் லைட்டாக எண்ணெய் கடாயில் ஆட் பண்ணி 2 சைடும் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ டீ முன்னாடியே வச்சது தான், பட் அப்போ எடுத்துக்காமல் கட்லெட் ரெடி பண்ணதுக்கப்புறம் லைட்டாக அகைன் சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட்லெட்டும் நல்லாவே வந்திருந்தது. கையோட டின்னருக்கும் கிரேவி ரெடி பண்ணிட்டேன்.